வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முத்துவும் ஜீவாவும் நடந்த எல்லா விஷயமும் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. விஜயா இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜீவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஹிணியை கூப்பிட்டுட்டு, ரோஹிணி நீ இந்த மாதிரி ஏமாத்திருக்க, நீ என்ன ஏமாத்திருக்க பாரு, அதை என்னால் தாங்கவே முடியல, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, அத்தை நான் அப்ப எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா உங்க மனோஜ் வேலை வெட்டிக்கு எதுவுமே போவோம் வெட்டியா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன அப்ப நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றியா அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. ஆமாத்த நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ரோஹிணி எதிர்த்து பேசுறாங்க. ரொம்ப கோவம் வந்த விஜய்க்கு பலாரன் கண்ணத்திலே அரைறாங்க. ஏய் இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, என் பையனை ரொம்ப மாத்தி வச்சிருக்க, அவன் இந்த மாதிரிலாம் ஏமாத்த மாட்டான், பயங்கரமா அவனையும் ஏமாத்தி என்னையும் ஏமாற வச்சிருக்க இல்ல அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்தாது நான் இன்னொரு போனஸ் தரேன், பார்வதி அத்தை வீட்டுல 2,00,000 காணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இல்லாம நீங்க மீனா மேல வேற பழிய போட்டீங்க, ரோஹிணியும் பழி போட்டாங்க, மீனா தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த காசை திருப்பி வந்துருச்சுன்னு சொன்னாங்க பாருங்க, அது யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா தெரியுமா? அது இந்த ரோஹிணி தான். எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரோஹிணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் விஜயகம் தெரிய வருது, ஒருவேளை இவளும் வச்சிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதியும் சொல்றாங்க, ஆமால இவங்க ஏன் இப்படி பண்ணணும், இவங்க இந்த 2,00,000 கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதியும் கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, தேவையில்லாம நம்ம வீட்டுல பிரச்சனை வரணும்னு சொல்லி நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, எங்க உங்களோட மென்டாலிட்டி எனக்கு தெரியாதா, நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே, ஒருத்தனை காப்பாத்துறதுன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களே அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. எல்லாரும் எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஏய் ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அத்தை என்னத்த பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு எதிர்த்து கேக்குறாங்க. ஏய் வாயை மூடு, உங்க அப்பா காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன், உங்க அப்பா இருக்காரா உண்மையாவே, மலேசியால தான் இருக்காரா, உங்க மாமா உண்மைதானா அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. சூப்பர்மா, இப்பதான் ஒழுங்கா கேக்குறீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இது எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருக்கு, மாமான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா பாருங்க இந்த ரோஹிணி, அப்பவே டவுட், அவன் என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல, மாட்டினான்னு வைங்க அவன் காலி அப்படின்னு முத்து சொல்றாங்க. என்ன ரோஹிணி அவன் சொல்றதுலாம் உண்மைதானா, அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வை அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, நீ உடனே என்னைக்கே மலேசியா கிளம்பி அந்த 30,00,000 எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த நினைச்சோம்னா மலேசியாக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஏன் போக முடியாது, அதெல்லாம் நீ போய் தான் ஆகணும், போய் காசு எடுத்துட்டு வர, அது இல்லாம உங்க அப்பா போட்டோ இல்ல உங்க அப்பா நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, கரெக்டுமா, நானும் ரோஹிணியோட மலேசியாவுக்கு போறேன், அவ என்னதான் பண்றான்னு அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, டேய் நீ எல்லாம் தனியா போவாத, இவளை நம்பவே முடியாது, நம்ம மனோஜா எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு, நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி சொல்றாங்க, அத்த நீங்க நினைச்சோம்லாம் போக முடியாது, நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னடி வாய் நீளுது உனக்கு, 30,00,000 எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி ரொம்ப பேசுற நீ அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை அது நீங்க சொல்லக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. ரோஹிணி சத்தம் போடாம இரு, நான் சொல்றேன் 30,00,000 நீ எடுத்துட்டு வரையோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்க அப்பா இருக்கிறதுக்கு ப்ரூஃப் எனக்கு தேவை, நீ போயிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வரையோ இல்ல வேற யாராச்சும் கூட்டிட்டு வரையோ எனக்கு தெரியாது, உங்க அப்பா இருக்கிறதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தோன்னா ரோஹிணிக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியல, சுத்தி சுத்தி அடியும் விழுந்துட்டு இருக்கு. ஒரு சைடு முத்து பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு இருக்காரு, அது இல்லாம ஸ்ருதி குழப்பி ரோஹிணி கேள்வி வேற கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விஜயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீ உங்க அப்பா இருக்கிறது எனக்கு ப்ரூஃப் வந்தே ஆகணும், அது இல்லாம அந்த 30,00,000 இப்ப நீ எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க விஜயா. இதுக்கப்புறம் ரோஹிணிக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே ஆல்மோஸ்ட் ரோஹிணியோட கதை முடிய போகுது. ஸோ உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இல்லாம அடுத்து எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.